யாருமே கமெண்ட் செக்ஷனில் போடவே இல்லை யாருக்காவது ஹிந்திக்கு ஹெல்ப் வேணும்னா. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இஃப் எனிபடி இன்ட்ரெஸ்ட் டு லேர்ன் ஹிந்தி டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. குட் மார்னிங் எவ்ரி ஒன். விலாக் இன்றைக்கோட விலாக் வந்து ரொம்ப பெரிய விலாக்லாம் இல்லை, சிம்பிள் விலாக் தான். ஆக்சுவலாக இன்றைக்கி பெரிய சமைக்கிற வேலையும் இல்லை. ஆல்ரெடி நேற்று வச்சுருந்த நான்வெஜ் எல்லாமே இருக்குது, கிரேவி எல்லாம் இருக்குது, ஃபிஷ் கிரேவி, கொஞ்சம் மட்டன் கிரேவிலாம் இருக்குது. ஸோ அதை வச்சுருந்தோம்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணோம்னா அது அப்படியே வேஸ்ட் ஆயிரும். ஸோ இன்றைக்கி பண்ணுறதே நாளைக்கு திருப்பி நம்ம சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் வரைக்கும் எதுவுமே பண்ணுற பிளான் கிடையாது. நைட்டுக்கு ஏதாவது சிம்பிளாக ஏதாவது டின்னர் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ யாருமே இன்றைக்கி எந்திரிக்கலை. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டீ போட்டு குடிச்சிட்டு தான் நம்மளுக்கு எல்லா வேலையுமே ஆரம்பிக்கும். டீ குடிக்கலைன்னா அந்த டேவே எனக்கு ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது. இப்போ ஹாட் டேஸ் தான், இருந்தாலும் டீ குடிக்கலைன்னா அது வந்து ஹேபிட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அம்மாலாம் சொல்லுவாங்க டீ குடிக்காது அப்படின்னு. பட் எனக்கு அது வந்து ஹேபிட் ஆகிடுச்சு. பட் இப்போ ரொம்ப கம்மி பண்ணியாச்சு. ஒன் டேக்கு 2 டீ அவ்வளோதான். ஸோ பால் காஞ்சிட்ருக்கு. ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன்லாம் போகுது? ஐ ஹோப் எல்லாமே நல்லா தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ யார் யாருக்கு ஹிந்தி லேர்னிங் வேணுமோ, உங்களுக்கு ட்விட்டர் மாதிரி இல்லை, ஜஸ்ட் நான் வந்து ஒரு உங்களுக்கு சென்டென்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு நான் எப்படி கற்றுக் கொடுக்குறது தான் இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று கற்றுக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இல்லை ஃப்ளூயன்சி. நாங்கள் வந்து எக்ஸாம் எழுதி வைக்க போகிறது கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு என்னையால் முடிஞ்ச ஹெல்ப்பு. ஸோ இன்றைக்கி ஆந்த்ரோபாலஜி ஆப்ஷன் எடுத்து உட்காரதுக்கு ட்ரை பண்ணேன். ரொம்ப கேப் இருந்துருச்சுங்க. ஸோ எக்கனாமி சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு ப்ராப்பராக எனக்கு சோர்ஸ் இன்னும் நான் வந்து டிசைட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ விஷன் படிக்கலாமா இல்லை ஆல்ரெடி எனக்கு கோச்சிங்கில் ராவ்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ராவ்ஸ் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. பிகாஸ் இட் இஸ் அரவுண்ட் 2019 கொடுத்த நோட்ஸ். ஸோ இப்போ 2024 நடக்குது. அரவுண்ட் 4 இயர்ஸ் கேப். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாமே அப்கிரேட் ஆகிருக்கும். ஸோ விஷனில் உள்ள அப்கிரேடேஷன் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கு இடையில என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சங்கர் கணேஷ்னு சொல்லி ஒரு ஆத்தரோட புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இஃப் எனி யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இருந்தீங்கன்னா சங்கர் கணேஷ்ன்ற புக் நல்லா இருக்குமான்னு கொஞ்சம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பார்த்துட்டு நான் அதையும் ஃபர்தராக மூமெண்ட் பண்ணிப்பேன். பிகாஸ் சப்ஜெக்ட்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதை ஏமாதிரி சேஞ்ச் பண்ணுற ஐடியாலாம் கிடையாது. ஸோ எக்கனாமியோட 11th இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் புக் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அடிஷ்னலாக இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இப்போ 2 டேஸேக்காக ரொம்ப படிக்கிறதே இல்லை, ஆல்மோஸ்ட் படிக்கிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரேர் தான் உட்காருது. பிரேக் 4 டேஸ் 3 டேஸ் பிரேக் வந்துருச்சு. ஸோ இந்த பிரேக்கில் வந்து நம்ம யோசிச்சது எல்லாமே சோர்ஸ் தான் பார்த்து வச்சுருக்கேன், இந்தந்த சோர்ஸ் நம்ம படிக்கலாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ஆந்த்ரோபாலஜி ஓரளவுக்கு நம்ம படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து நைட்லையும் உட்காரணும்னு நினச்சேன். என்னால் இப்போ இந்த ஹாட் டேஸில் உட்கார முடியலை. அப்புறம் மேபி நான் ஃப்ரம் ஜூன் மந்த் என் பெரிய பொண்ணு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் டெஃபினட்டாக நான் வந்து கன்சிஸ்டன்சியாக உட்காருவேன். எனக்கு ஐ ஹோப். ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு தடங்களும் இருக்காது. பிகாஸ் இப்போ வீட்டில் இருக்கிறனால ரொம்ப பிரச்சனை வருது, சண்டை வருது 2 பேர்த்துக்குமே. அதுவும் இல்லாமல் சம்மர் வெக்கேஷன்னால் நாத்தனார் குழந்தைங்க அப்புறம் சித்தி பையங்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ ஓகே, சம்மர் வெக்கேஷன் தானே, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஒரு நாள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்காமல் ஜஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆந்த்ரோவில் நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி கொஞ்சமாக. ஏன்னா அதிகமாக பண்ண முடியலனாவது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம்னா அட்லீஸ்ட் டச் இருக்கும். இஃப் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டோம்னா திருப்பி நம்ம வந்து திருப்பி அது படிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். ஆக்சுவலாக எஃபெக்ட் ஒன்றும் ஆகாது. நம்ம படிக்கலைன்னா ஒரு நாள் படிக்கலைன்னா 2 நாள் படிக்கலாம், 3 நாள் படிக்கலைன்னா எந்த எஃபெக்ட்டுமே ஆகாது. பட் த திங் இஸ் தட் வி ஹாவ் டு அகெயின் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ எத்தனை வாட்டி நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஜீரோவாக விடாமல் நம்ம வந்து கொஞ்சம் அப்கிரேடேஷன் கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம ஸ்டடீஸில் அது நம்மளுக்கு கொஞ்சம் ஏதோ பெனிஃபிட் இருக்கும். ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் தான், நியூஸ் பேப்பர் படிங்க. அது உங்களுக்கு ரீடிங் அதுவே உங்களுக்கு 1 hour மேக்ஸிமம்
ஃபிக்ஸடாக இருப்பீங்க அதில். ஸோ அதை படிங்க. அப்படி இல்லைன்னா ஆப்ஷனலாக ரிவிஷன் பண்ணி பாருங்கள். ஆப்ஷனல் இல்லை, எம்பையோ சப்ஜெக்ட் நீங்கள் ரிவிஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க, ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணாமல். ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் தட் இஸ் நாட் அ ரைட் வே டு start again from zero, because already we are started the subject and it is wasting of the time. Again we are doing that. If we are consistent in that, we continuation இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம கண்டிப்பாக படிச்சிடலாம். வியூஸ் ஓரளவுக்கு அப்டேஷன் இருக்குது, பட் சப்ஸ்கிரைப் தான் யாருமே பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் and just it is one of the help what you are doing. ஸோ சம்மர் வெக்கேஷன் வந்துருச்சுங்களா, ரொம்ப இப்போ எக்ஸிடாக இருக்குது. 2, 4, 5 on மே வந்து 5 டேஸ்க்கு பயங்கரமாக சம்மர் ஹீட் வந்து நிறையா எக்ஸீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணணுன்னா நீங்கள் நிறையா ஃப்ளூயிட் எடுத்துக்கணும், நிறையா ஹைட்ரேட்டட் ஃபுட் சாப்பிடுங்க, வாட்டர் கன்சிஸ்ட் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, விச் ஹெல்ப்ஸ் யூ டு ஹைட்ரேட். பிகாஸ் ஹைட்ரேட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் டெஃபிஷியன்சியாக ஃபீல் பண்ண மாட்டோம். பிகாஸ் லோ ஹைட்ரேஷன்னால நம்மளால் என்ன ஆகுதுன்னா, நம்ம பாடிக்கு வந்து ஒரு லோ பிபி ஃபீல் ஆகலாம், அப்போ அயன் டெஃபிஷியன்சி ஃபீல் ஆகலாம். அயன் டெஃபிஷியன்சி ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, திடீர்னு அந்த இடத்துலேருந்து நீங்கள் எந்திரிப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் மைல்டு தலை சுத்தல் மாதிரி வரும். ஸோ பிகாஸ் லோ பிபி அண்ட் ஆல்சோ we can say because of iron deficiency. ஸோ அயனையும் உங்களோட லோ பிபி நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. ஸோ அயன் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நல்லா அயன் இருக்கிற ஃப்ரூட்ஸாக சாப்பிடுங்க, நிறையா தண்ணி குடிங்க. இப்போ நார்மலாக நம்ம சொல்லுவாங்க 3 to 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் 1 லிட்டர் எக்ஸ்ட்ராவே நீங்கள் குடிக்க கற்றுக்கோங்க. ஸோ எவ்ரி ஒன், ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருந்தாலும் சரி, சில்ட்ரன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 2 times குளிங்க. ஹெட் பாத் எடுத்தாலும் தப்பே கிடையாது, ரொம்ப நல்லது. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, பிகாஸ் ஹெல்த் மேக் யூ ஹேஸ் அ வெல்தி பர்சன். ஸோ ஃபர்ஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், தென் திங்க் அபவுட் தி வெல்த். ஓகேங்களா? Bye. See you on next video. Take care.